யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை. யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. விதி என்ற காட்டிலே தேவையில்லாம பேசாத கௌதம். ஒரு சில டைம் நீ பேசும்போது கடுப்பாகுது தெரியுமா? ஆகட்டும்டி, என்ன எவ்வளவு கடுப்பாக்கி பார்த்துருப்பேன். டேய், நான் இப்பெல்லாம் உனக்கு புரிய வைக்க ட்ரை பண்றேன்டா. ஆனா உனக்கு அது கூட கடுப்பேத்துற மாதிரியே தோணுதே. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீ எனக்கு புரிய வைக்க ட்ரை பண்ற மாதிரிலாம் தெரியல. அப்படியே நீ புரிய வைக்க ட்ரை பண்றதா அப்படின்னு எனக்கு தோணுனாலும் அதை என் மனசுலேருந்து நான் எரேஸ் பண்ணிடுவேன். புரியுதா? டேய் பேசாதடா. ஃபர்ஸ்ட் நான் பேசுறது கேளு, புரியுதா? நீ பேசவே பேசாத. நான் பேசுவந்தான் ஃபர்ஸ்ட் கையை விட்டுறி. உனக்குலாம் வலிக்கலையா? வலிச்சா திருப்பி உனக்கு வலியை ஏற்படுத்துவேன். ஏன் நீ என் கையை பிடிச்ச அழுத்தினா நானும் தாண்டா அழுத்துவேன். பொம்பளை பிள்ளை மாதிரி அடி நடந்துக்கிறேன். நீ ஆம்பளை பிள்ளை மாதிரியாடா நடந்துக்கிறேன். ஏய், நான் ஆம்பளை பிள்ளைய காட்டிலும் ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட எவ்வளவு இறங்கி போகணுமோ அந்த அளவுக்கு இறங்கி போய் உன் பின்னாடி சுத்தி வந்திருக்கண்டி. பிஜி விட்டா வலிக்குதே. இப்பதானே சொன்னேன் வலிச்சா உனக்கு வலியை தருவேன்டான்னு. வலிக்கிட்டோம். ஏய் ஒண்ணு ஏய், என்னடி பண்ற? கட்டி போடுறேன். ஏன்னா நீ எனக்கு ஈக்குவலாக சண்டை போட்டா என்னால் மேனேஜ் பண்ண முடியலடா. பைத்தியக்காரி அடி நீ. பைத்தியம். நீ என்ன பேர் வேணாலும் வச்சுக்க கௌதம். பட் அதுக்கெலாம் நான் எதுவும் பண்ண முடியாது. இப்போதைக்கு உன் கையை கட்டி போட்டால் மட்டும்தான் என்னால் உன்கிட்ட பேச முடியும். பேசுறது எதுவும் என் காதுக்கு கூட போகாது, புரியுதா? போகலன்னா பரவாயில்ல, நான் பேசிக்கிறேன்னா. ஏன் கௌதம், 20 வருஷமா எனக்கு பின்னாடி நீ சுற்றி வந்தல்ல, அந்த கௌதம் எங்க? நான் என்ன தப்பு பண்ணாலும் அதை மன்னிச்சிட்டு, அவளுக்கு பாசம்லாம் இருக்குது. ஆனால் அவள் வெளியே தான் காமிச்சிக்க மாட்டா. அவள் கேரக்டரை பற்றி எனக்கு தெரியும். அவள் பேசுகிற எந்த வார்த்தைக்கு பின்னாடியும் எந்த வன்மமும் இருக்காது அப்படின்னு நினச்சால ஒரு கௌதம். என்னை குழந்தைத்தனமாகவே ஹேண்டில் பண்ணால அந்த கௌதம் எங்க? நீ நினச்சிட்டு இருக்க கௌதம், நான் நடிச்சிட்ருக்கேன். நான் ஒரு சுயநலவாதி. ஆமாம், நான் நடிச்சிட்டு தான் இருக்கேன். நான் ஒரு சுயநலவாதி தான். ஏன் இதுக்கு முன்னாடி கேவலமானவளாக கூட இருந்தேன். பணம் தான் உலகம், பணம் இருந்தால் மட்டும்தான் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் இருந்தேன். நீ சொல்கிற மாதிரி சுயநலவாதியாக கூட இருந்தேன். எங்கள் அம்மா உயிர் முக்கியம்னு சொல்லிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஏன் உன்னை பற்றி கேவலமாக பேசுனது எல்லாத்தையும் மறந்துட்டு நீ கட்டின தாலியை ஏற்றுக்கிட்டேன். நீ சொல்கிற மாதிரி அதை ஒரு டீலிங்னு கூட வச்சுக்கலாம். ஆமாம், நீ சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான். என் அப்பா சொல்லிட்டு போனதுக்கப்புறம் என் ரத்தத்தில் ஊறி போச்சு பணம் தான் முக்கியம் அப்படின்னு. ஆனால் இப்போ என் மனசுக்குள்ள பணத்தை பற்றி நான் நினச்ச விஷயம்லாம் தப்பு, நான் திருந்திட்டேன் அப்படின்லாம் என்னால் நல்லவ வேஷம் போட முடியாது. ஆனால் இது எல்லா எண்ணத்துக்குள்ளேயும் கௌதம் மனசுக்குள்ளே வந்துட்டானுன்னு தோணுது. ராஜேஷ்குமாரா கௌதம் பேசினப்போ என்னை மாற்ற தான் ட்ரை பண்ணார். ஒரு லவ்வராக இருந்தும் எனக்கு காதலை புரிய வைக்க கௌதம் ட்ரை பண்ணான். ஒரு டாக்டராக இருந்தும் ராஜேஷ்குமார் அவரோட பேஷண்ட்டை சரி பண்ணணுன்னு தான் முயற்சி பண்ணார். ஆனால் இப்போ என் கூட இருக்கிறது கௌதமும் இல்லை, ராஜேஷ்குமாரும் இல்லை. 20 வருஷமா உனக்குள்ளே வச்சிருந்த காதலுக்கு பின்னாடி என்னடா இவ இவ்வளோ திமிருத்தனமாக திரிகிறான்னு உன் அடி மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் இருந்திருக்கு. அந்த எண்ணம் தான் இப்போ உன் கேரக்டராக வெளியில் வந்து நிற்கிது. நான் உன்னை அலைய வச்சதுக்கு, உன்னை பின்னாடி சுத்த வச்சதுக்கு, உன்னை அசிங்கப்படுத்தினதுக்கு எல்லாத்துக்கும் என்னை பழி வாங்குற ஒரு கேரக்டர் தான் இப்போ கௌதம் உடம்புக்குள்ளேயும் இருக்குது, மனசுக்குள்ளேயும் இருக்குது. என்னதான் இருந்தாலும் நம்ம அடி மனசுக்குள்ளே இருக்கிற எண்ணமும் ஒரு நாள் நம்மளோட வெளிப்பாடில் வந்துடுதில்ல. பரவாயில்ல கௌதம், சந்தோஷம்தான் படுறேன். ஒரு வேளை உன் அடி மனசில் என்னை பழி வாங்கணும், இவன் இவ்வளோ திமிரா இருக்கா அப்படின்னு ஒரு சில எண்ணெல்லாம் இருந்தது அப்படின்னா அது இப்போ நீ கோவப்படுறப்ப அழிஞ்சு போய்டும்ல. தேவையில்லாமல் மனசில் வச்சுக்கிட்டு இதோ நான் திருந்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா பாசம் காமிக்கிறாங்க, வெறுப்பை காமிக்காமல். ரோஹித் மாமாவாகட்டும், கார்த்தி மாமாவாகட்டும், எல்லாரும் ஆகட்டும் எனக்கு பனிஷ்மெண்ட்டை கொடுக்காம நான் பண்ண எல்லாத்துக்கும் திரும்ப பாசத்தை கொடுக்குறாங்க. அவங்களாம் என்னை தப்பாக கைட் பண்ணுறாங்க கௌதம். ஆனால் நீ மட்டும்தான் என்னை இப்போ கூட கரெக்டாக கைட் பண்ணுற. வாழ்நாள் ஃபுல்லாக நான் அவங்க கூட சேர்ந்து வாழணுன்னு தான் ஆசைப்பட்றேன். ஆனால் அதுக்கு பேர் காதலா இல்லை வேறு ஏதாதா இல்லை என்னோட சுயநலமா அப்படின்னு எனக்கு பேர் வைக்க தெரில. ஆனால் நீ செய்கிறதெல்லாம் கரெக்டுன்னு மட்டும் நான் சொல்லுவேன். நீ என்னை பழி வாங்கலான்னு மட்டும் சொல்லுவேன். நீ இப்படி தான் இருக்கணும்னு சொல்லுவேன். இதை விட அதிகமாக கஷ்டப்படுது. அப்போ தான் கௌதம்குள்ளே 20 வருஷமாக இலக்கியா ஏமாற்றிட்டே இருந்தா பார்த்தியா, அந்த ஏமாற்றத்தோட வலி அவன் மனசை விட்டு போகும். அவனுக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்கிறேன். இலக்கியாவை பற்றின கேவலமான எண்ணம் அவன் மனசை விட்டு போகும். என்னால் சொல்ல முடியல கௌதம், எப்படி சொல்கிறது? நான் ஒரு மென்டலி அப்செட் கேஸ்னு எனக்கே தெரியும். எனக்குள்ள ஒரு போராட்டம் நடக்குது கௌதம். பணம் தான் எல்லான்னு நினைக்கிறான் ஒரு பக்கம், ஆனால் இதுதான் என் வாழ்க்கைன்னு ஒரு பக்கம். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எனக்கு நானே ஒரு பனிஷ்மெண்ட்டு கொடுத்துட்டு இருக்கேன்.
தெரியுமா? இது நானே எனக்கு கொடுத்துக்கிற சித்திரவதை. மனசு பலிக்குது கௌதம். காணலாய் கிடந்தேன் நான் உன் வரவால் விழித்திருந்தேன். இணை பிரியாத நிலை பெறுவேன் நெஞ்சில் யாகவே. தவித்திடும் போது ஆறுதலாய் உன்மடி சாய்கிறேன். கௌதம் என்னடா பண்ணிட்டு இருக்க? அவளை எந்த அளவுக்கு காதலிச்ச? அவளுக்காக உயிரையே கொடுக்குற அளவுக்கு இருந்தியடா. இப்போ நீ அவள் இவ்வளோ அழுது பேசுகிறா, கல் நெஞ்ச கரை மாதிரி உட்காந்துருக்கேன். அவள் இந்த அளவுக்கு பேசுகிற அளவுக்கு வச்சுட்டேன். அவளை சரி பண்ணணும்னு ஒரு டாக்டராக நினச்சேன். அவள் கூட சேர்ந்து வாழணும்னு ஒரு லவராக யோசித்தேன். ஆனால் கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போது அவளை நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்? கௌதம், உன்கிட்ட கேட்குறதுலாம் ஒன்றே ஒன்று தான் கௌதம். என் கூட நீ என் லவ்வராக இருக்க வேணாம், ஒரு ஹஸ்பண்டாக இருக்க வேணாம். ஆனால் ஒரு டாக்டரா என்ன சரி பண்ணிடுறியா கௌதம்? எங்கள் அம்மாவுக்கு நான் வேணும் கௌதம். இவ்வளோ நாளாக நான் அவங்களுக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு பொண்ணா கொஞ்ச நாள் வாழணும் கௌதம். எனக்கு இந்த ஸ்ட்ரெஸ்லாம் மைண்டுக்குள்ளே போகும்பொழுது என்னன்னு தோணுது. இங்கே பாரு, சொல்லு. இங்கே பாருன்னு சொன்னேன். இல்லை சொல்லு. இந்த இலக்கியா எப்பவுமே கௌதம் முன்னாடி கெத்தா மட்டும்தான் இருப்பா. நான் அழகாம பார்க்க தேவையில்ல. நீ என்னோட ஒய்ஃப், அது மட்டும்தான் இப்போ உண்மை. அதை யாரால மாற்றி எழுத முடியாது, புரியுதா? ஆனால் உண்மையாகவே சொல்கிறேன், உன் மேலே இருந்த காதல் செதஞ்சு போயிடுச்சு. இதுக்கப்புறம் உன்னை திட்டமாட்டேன், அவமானப்படுத்த மாட்டேன், புரியுதா? ஒரு டாக்டரா என்னோட தொழில் தர்மத்தை மட்டும் நான் பார்க்குறேன். உனக்கு இப்போதைக்கு மைண்ட் ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். பழைய கௌதமை பற்றி இதுக்கப்புறம் யோசிக்காத. அவனை நீ நினச்சாலும் பார்க்க முடியாது. தெரியும், உன் கூட வாழலாம் நான் முயற்சி பண்ண மாட்டேன். ஆனால் நான் 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 கொஞ்சம் சரியாக வர வரைக்கும் என் கூட இருக்கியா? இது என்னோட ஆசை. இல்லை வேற எப்படி வேணாலும் நினச்சிக்கோ. சுயநலம் அப்படின்னு நீ பேர் வச்சிருக்கல, அப்படி கூட நினச்சிக்கோ. எனக்கு யார் முன்னாடியும் போய் அசிங்கமாக அழுகணும்னு தோணலை. நீ சொன்னல நீ என்னோட ஒய்ஃப், அதை யாராலையும் மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு ஒய்ஃப்ன்ற உரிமையை நான் எடுத்துக்க மாட்டேன். ஆனால் என்னோட பாரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கலாம்ல உன்கிட்ட? ப்ளீஸ் கௌதம். காற்றின் அலைவரிசை கேட்கின்றதா? கேட்கும் பாட்டில் ஒரு உயிர் விடும் கொஞ்ச நேரம் வருகின்றதா? நெஞ்சு நனைகின்றதா? இதயம் கருகும் ஒரு வாசம் வருகிறது. காற்றில் கண்ணீரை ஏற்றி கவிதை செந்தேனை ஊற்றி கண்ணே உன் வாசம் சேர்ந்தேன். ஓயம் ஜீவன் ஓடும் முன்னே ஓடோடி வா. இதுக்கப்புறம் நான் தேவையில்லாமல் எதுவும் உன்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேச மாட்டேன். பாவம் பைத்தியக்காரி ஆகிட போறான்னு பாவப்படுறியா? இந்த மாதிரி திமிரா பேசுறத நிறுத்துன்னா? அப்படிலாம் நிறுத்த மாட்டேன். உனக்கு அப்படி திமிரா பேசுறவள தானே பிடிச்சிருந்தது. சரிடி, அப்படியே வச்சுக்கோ. பாவப்பட்டு தான் இப்போ நான் அந்த மாதிரி கஷ்டப்படுத்த மாட்டேன்னு சொல்கிறேன், புரியுதா? நான் ஒரு டாக்டராக இருந்துக்கிட்டு என்கிட்ட வந்த ஒரு பேஷண்ட்டை கஷ்டப்படுத்தி பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னு கூட நினச்சிக்கோ. அப்போ ட்ரீட்மெண்ட் பார்க்க போறியா? உனக்குலாம் ட்ரீட்மெண்ட் எவனாலையும் பார்க்க முடியாதுன்னு. ட்ரீட்மெண்ட் பார்க்க வந்தா பார்க்குறவங்கள பைத்தியமாக்கிடுவேன். கௌதம் சீரியஸாக பேசி அழுதுட்டு இருக்கேன், நீ என்ன கிண்டல் பண்ற? நான் ஒன்றும் உன்னை கிண்டல் பண்ணலன்னு. நீ தான் கடைசி வரைக்கும் என்னை பைத்தியக்காரனாக்கி பார்க்குறேன். நான் யாரையும் பைத்தியம் ஆக்கல. சரி போதும், நீ அழுததே பேசண்டே நான் கேட்டதே எல்லாம் போதும். அதான் ஃபைனலாக நான் எதுவும் இதுக்கப்புறம் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டல. நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன், அவ்வளோதான். நான் என் வேலையை தான் பார்க்குறேன். இதான் உன் வேலையா? இதான் உன் வேலையாடி? கையேற்றி. இது என் வேலை தான், வேற யார் வேலை? நான் தான் உன் பொண்டாட்டி, அதை யாராலையும் மாற்ற முடியாதுன்னு நீ தான் சொல்லிட்டல. அப்படி இருக்கும் பொழுது இப்படிலாம் உன்னை கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துருக்கிறது, உன்கிட்ட கட்டி பிடிச்சிட்டு பேசுறது, இதெல்லாம் என் வேலை தான். இருந்தவே மாட்டியா நீ? நான் திருந்திட்டேன்னு சொன்னால் யாராவது நம்புறீங்களா சொல்லு? நம்புறேன்னு ஒன்று பாசத்தை காமிக்கிறாங்க, நம்பலன்னு நீ வெறுப்பை காமிக்கிற. நான் இதுக்கு என்ன பண்ணுறது? கடவுளே, இப்போ என்ன பண்ணணுங்கிற? தூக்கம் வருது. தூங்கு, யார் வேணான்னு சொன்னா? நீ தான் நான் பேஷண்ட்டாக இருக்கிறதுனால என்னை பார்த்து ஃபீல்லாம் இப்போ பண்ணல. அப்படி இருக்கும்பொழுது டாக்டராக இருந்து தூங்க வச்சுட்டு போயேன். எந்த டாக்டர் பேஷண்ட்டை கட்டி பிடிச்சி தூங்க வைக்கிறாங்க? அது டாக்டர் வர்ற பேஷண்ட்டெல்லாம் கட்டி பிடிச்சி தூங்க வைக்க முடியாது. ஆனால் வந்திருக்கிற பேஷண்ட் ஒய்ஃப்ன்ற பட்சத்தில் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு கட்டி பிடிச்சி தூங்க வைக்கலாம்.
தயவு செஞ்சு இந்த அழுது ட்ராமா மட்டும் போடாதானே நம்புறதுக்கு நான் தயாராக இல்லை. நார்மலாகவே பேசு, என்னால் புரிஞ்சுக்க முடியும். புரியலையே. ஃபைனலாக நான் அழுவணும்னு டிசைட் பண்ணிட்டேன், அதனால தான் அழுதேன். அம்மா தாயே, அழுவே நிப்பாட்டு போதுமா? இப்போ என்ன உனக்கு தூங்கணும் அவ்வளோதானே? ஆமாம். சரி தூங்கு. நீ ஃப்ரெஷ் அப் ஆகலையா? ஏன் இப்படியே அழுக்கோட இருந்தா தூங்க மாட்டியா? அப்படிலாம் இல்லை, நல்லா தான் இருக்கு. வேணாம், நீ ஃப்ரெஷ்ஷப் ஆகலாம் போக வேணாம். ஃப்ரெஷ்ஷப் ஆக போகிற கேப்பில் எதுக்குடா நம்ம இவளுக்கு ஆதரவு கொடுக்கணும், எதுக்குடா நம்ம இவளை தூங்க வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன். தேவையில்லாத எனக்கு தான் பிரச்சனை. அதனால நீ தூங்க வச்சுட்டு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகுண்ணா. அப்போ ஒழுங்கா தூங்கு. அப்போ இன்னும் கொஞ்சம் சாஞ்சுக்கோ, அப்போ தானே அப்படியே நெஞ்சில் சாஞ்சு தூங்கலாம். ரொம்ப பண்ணுறடி. அப்புறம் நான் திரும்பி வேகமாக அழுவேன். டவுலு நீ தூங்கு. கொஞ்ச நேரத்தில் என்ன பைத்தியமாக்கிடுவ? ஏதோ பேசுனதுல நானே ஒரு மாதிரி ஆயிட்டேன். தூங்கு ஒழுங்கா. மன்னிக்க மாட்டியா? மன்னிக்க மாட்டேன். சரி மன்னிக்க வேணாம், ஆனால் கடைசி வரைக்கும் என்னை அப்படி தூங்க வைக்கிறியா? பாயம் மட்டும் தூங்குறியா? காதல் இருக்கும் பயத்தினில்தான் கடவுள் பூமிக்கு வருவதில்லை. மீறியவன் பூமி வந்தால் தாடியுடன் தான் அலைவான் வீதியிலே. இவளை மன்னிக்கவும் முடியல, ஏற்றுக்கவும் முடியல. இப்படி ஒரு தண்டனையை கொடுத்து கடவுள் வேடிக்கை பார்க்குறாரு. விட்டுதான் போயாச்சு, கண்ணு ரெண்டுமே பொய்யாச்சு. காதல் என்பதே வீண் பேச்சு, மனம் முன்னாலே புண்ணா போச்சு. காதல் பாத கல்லு முள்ளுடா, அத கடந்து போன ஆளே இல்லடா. கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை தெரியுமா? இல்லை, இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வரல. அப்படி இருக்கும்பொழுது பொண்டாட்டிக்கு ஈவினிங் சீக்கிரமாக கால் பண்ணணும்ல. எம்டி ரோஹித் பிரகாஷாக இருக்கிற வரைக்கும் பர்ஃபெக்டாக இருந்தீங்க, லவ்வராக இருக்கிற வரைக்கும் கரெக்டாக இருந்தீங்க. என்னை லவ் பண்ணும்பொழுது பஞ்சுவாலிட்டினா பஞ்சுவாலிட்டியாக இருப்பீங்க. ஓட்டு மேலே நைட்டு ஏறி உட்காந்து திருட்டுத்தனமாக சைட் அடிக்கிற வரைக்கும் பஞ்சுவாலிட்டியாக இருந்தீங்க. டைம் கரெக்டாக கீப்பப் பண்ணீங்க. இப்போது புருஷன் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கூட டைம் ஃபாலோ பண்ணுறதே இல்லை தெரியுமா? பார்க்குறேன், எப்போ தான் ஃபோன் பண்ணுறீங்கன்னு பார்க்குறேன்னா. எனக்கு வேலை இருக்குது, இருந்தாலும் உங்கள் ஞாபகமாகவே இருக்குண்ணா. ரொம்ப ஆசையாக இருந்தேன் உன் கூட வாழ போகிற அந்த நாளுக்காக. இப்போவும் உன் கூட வாழ போகிற நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை. இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயத்தில் உன்னை கஷ்டப்படுத்திடுவோன்னு பயமாக இருக்கு. நந்தினி, கஷ்டம் நஷ்டம் ரெண்டுத்தையும் சேர்ந்து ஃபேஸ் பண்ணலாம். சஞ்சய் பாவண்டி, அவன்கிட்ட இருக்கிற சுமையை தூக்கி இப்போ உன்கிட்ட கொடுக்க போகிறேன். இதுக்கப்புறமும் உனக்கு தெரியாமலே மெயின்டைன் பண்ணுறது கரெக்டாக இருக்காது. ஒரு கட்டத்தில் உன்னை ஏதாவது ஒரு விஷயத்தில் நான் கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னா என் மனசு தாங்காது. உன்னை பார்த்து சொல்கிறதுக்கு எனக்கு தைரியம் இல்லடி. ஃபோனில் சொல்லிடுவா. என்ன சார், பொண்டாட்டி ஞாபகம் இப்போ தான் வந்துச்சா? பஞ்சுவாலிட்டியாக இருப்பீங்க, புருஷன் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கூட பஞ்சுவாலிட்டி இல்லைன்னா? சாரிடி பொண்டாட்டி. எப்படிலாம் சாரி கேட்டால் நான் மன்னிக்க முடியுமா? எப்போ ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னீங்க? எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணுறேன்னு தெரியுமா? சாரி. என் மாமும் வீட்டுக்கு வந்தப்ப அத்தை ஏதோ பிரச்சனை பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டேன். வீட்டில் இருக்கிற எல்லாரும் கஷ்டப்பட்டாங்களா? அப்படிலாம் இல்லடாம்மா, அவங்க பிரச்சனை பண்ணணுன்ற இன்டென்ஷனோடு தான் பேசினாங்க. பட் எல்லாருமே தெளிவாக இருக்கும் பொழுது, அவங்க ஒருத்தவங்க மட்டும் பிரச்சனை பண்ணுறாங்கன்றத எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அது பிரச்சனையாக மாற வாய்ப்பு இல்லடா. புரியுது, இருந்தாலும் என்னென்ன பிரச்சனை பண்ண காத்துட்ருக்காங்கன்னு தெரியல. வந்ததுலேருந்து கீர்த்தனா வேற ஒரு மாதிரி கோவமாக இருந்தா. ஆமாம், கீர்த்தனாவுக்கும் அவன் பயங்கர டஃப் கொடுக்குறான். எல்லாமே புரியுது தான். நானும் சஞ்சய் கிட்ட பேசி பார்த்துட்டேன். சஞ்சய் எந்த முடிவுக்கும் தெளிவாக வர்ற மாதிரி தெரியல. இதுக்கப்புறம் அவனை நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல. எனக்கு கீர்த்தனா கிட்ட இந்த விஷயத்தை எப்படி பேசுறதுன்னு தெரியல மாமு. சஞ்சய் சார் ஏதாவது ஸ்டெப் எடுத்தால் தானே நானும் பேச முடியும். கரெக்டு தான், எல்லாத்துக்கும் முடிவு வரப்போதில்ல. இன்னும் ஒரு நாள் தானே, ஸோ பார்த்துக்கலாம்.
அந்த ஒரு நாளில் ஏதோ நடக்காமல் இருக்கணும். கண்டிப்பாக இது நடக்காது, நான் இருக்கேன்ல. மாமு, எனக்கு இன்னைக்கு ஃபுல்லாக உங்களை பார்க்காம ஒரு மாதிரியாக இருந்துச்சு தெரியுமா? கொஞ்ச நாள் தான்டா, டெய்லி இப்போ என்னை பார்த்து பழகிட்டல, திடீர்னு பார்க்காம இருக்கிறது ஒரு மாதிரியாக இருந்திருக்கும். வேற ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் என்னை வந்து நீ விட்டு எந்த சூழ்நிலையிலையும் நான் பிரிஞ்சு போக மாட்டேன். ஆனால் ஏன் ஒரு மாதிரி டல்லாக பேசுகிறீங்க? டல்லாவா இருக்கு வாய்ஸு? ஆமாம். அப்படிலாம் இல்லை. என் நந்தினி சொல்கிற மாதிரி நான் என் நந்தினியை பார்க்காம இருந்ததுனால மேபி என் வாய்ஸ் அப்படி டல்லாகிடுச்சோ. பெரிய ஆள் தான் மாமுன்னு. ஆண்டி, அப்புறம் பின்ன இவ்வளோ பெரிய ஐஸா தூக்கி தலையில் வச்சா எப்படி பொண்டாட்டி தாங்கிறதா? உண்மையாவேடாமா உன்னை பார்க்காம இருக்கிறதுனால தான் என் வாய்ஸ் டல் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் வேணும்னா நைட்டு திரும்ப வீட்டு மேலே வந்து உட்காந்து என் பொண்டாட்டியை பார்த்துட்டு போட்டுமா? அதெல்லாம் வேணாம்ப்பா. ஐயோ, எங்கள் அத்தை எப்போ எதுடா சிக்குன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அதுவும் இப்படிலாம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். ஏய், நீ என் பொண்டாட்டிடி. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதுக்கு என்ன பண்ண முடியும்னா என்னென்னவோ பண்ண முடியும். அதெல்லாம் சார் ஒன்று கேட்கலையே. பொண்டாட்டியை பார்க்கணும்னு சொல்கிறேன், எனக்கு உரிமை இருக்குடி. நான் வந்து உங்கள் வீட்டு ஹாலில் உட்காந்தே உன்னை பார்த்துட்டு போவேன். சரி, அதெல்லாம் கிக்காக இருக்காதே. மொட்டை மாடியில் அதுவும் திருட்டுத்தனமாக வந்து பார்த்தா தான் பொண்டாட்டியை பார்க்கறது கிக்காக இருக்குன்னு சொல்லிட்டு வரேன்னு சொன்னால் ஓவராக தான் பண்ணுறேன்னா? வாய் மாமு, நல்லா வாய். என்ன உங்களுக்கு? இதுக்கப்புறம் நீங்கள் ஓட்டு மேலே வந்து உட்கார்றதுக்கு சஞ்சய் சாரை கூப்பிட்டு வருவீங்க. சஞ்சய் சார் என்ன காமெடி பண்ணுவாருன்னு நம்மளுக்கு தெரியும். அதனால சேர்ந்து என் தங்கச்சி பெரிய நீங்கள் வீணாக்கிடுவீங்க. என்ன? அடி பாவி, எங்கள் 2 பேரை பார்த்தா அப்படியே தெரியுது உனக்கு? 2 பேருமே நல்லா ஊமா மாதிரி தான் இருக்கீங்க. ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்களே. ஓமா, ஊருக்கு எடுக்குமா? அப்படிதான் எக்ஸாக்டான பழமொழி உங்கள் 2 பேருக்கு தானே. பட் மாமு, எனக்கு கூட உங்களை பார்க்கணும் போல தான் இருக்கு. பொண்டாட்டிக்கு பார்க்கணும் போல இருக்கா? அப்போனா பார்த்தே தான் ஆகணும். என்ன பண்ணலாம்? தெரியல, பட் பார்க்கணும் மாமுவை. வீடியோ கால் பண்ணவா பொண்டாட்டி? இல்லை, வீடியோ காலெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது. வீடியோ கால் பொண்டாட்டிக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது. தென் ஓட்டு மேலே வந்து உட்காந்து பார்த்தாலும் நிறைய பிரச்சனைகள் சொல்கிறீங்க பொண்டாட்டி. அப்போனா பொண்டாட்டி எப்படி மீட் பண்ணுறது? பட் மீட் பண்ணணும் மாமு. மாமுவோட வார்த்தையெல்லாம் நேராக கேட்குற மாதிரி இருக்கணும். மாமுவை என்கிட்ட பார்க்கணும். ஏய், பேசுறதெல்லாம் கரெக்டு தான். ப்ராஜெக்டை முடிச்சிட்டியாடி? ஃபோனை கட் பண்ணுறீங்களா? பொண்டாட்டி, பின் என்ன? இப்போ என்ன பேசிகிட்டு இருந்தோம், அப்படியே ஓனர் ரோஹித் பிரகாஷ் வந்துட்டாரு. பொண்டாட்டி, இது பொண்டாட்டியோட தன்மான பிரச்சனைடி. ரிசப்ஷனுக்கு வேற இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. ஸோ பொண்டாட்டி அவுட்புட் சப்மிட் பண்ணணும்ல. ரோஹித் கூட வந்து இருக்கும்பொழுது இந்த மாதிரி லேப்டாப்பை தூக்கி வச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு பேசிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? அதனால தாண்டி கேட்குறேன். நடிச்சிருவீங்க என்ன? நல்லா நடிச்சிருவீங்க. பொண்டாட்டி மேடம், சீரியஸாக நான் கேட்குறேன். ஏன்னா நீங்கள் ப்ராஜெக்டை முடிக்கணும்ல. நான் வேறு ப்ராஜெக்டோட ஹெட்டாக இருக்கேன். அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் ப்ராஜெக்டை கரெக்டாக பண்ணீங்களான்னு நான் கேட்கணும்ல. ஆஃபீஸ்க்கு வேறு வரல. எனக்கு எப்படி தெரியும் நீங்கள் இன்னைய டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களான்னு? கம்ப்ளீட் பண்ணிட்டேன் மிஸ்டர் ரோஹித் பிரகாஷ். உங்களுக்கு நான் மெயில் சென்ட் பண்ணுறேன்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு இன்னும் நிறைய ஒர்க் இருக்குது, வச்சுட்டு போய் நான் வேலையை பார்க்குறேன். சென்ட் பண்ணுங்க, இமிடியேட்டாக சென்ட் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு தான் அடுத்த கட்டம் போக முடியும்னா. ஆனால் இதே வேலையாக போச்சு. எப்போ பார்த்தாலும் இதே வேலையாக போச்சுன்னா ஏதாவது ஒன்று பேச வேண்டியது, பொண்டாட்டி ஆர்வமாக்க வேண்டியது, அதுக்கப்புறம் அப்படியே ப்ராஜெக்ட் அப்படி இப்படின்னு பேசிட வேண்டியது. என்ன எல்லாத்துக்கும் இவ பொறுமையாகவே இருக்கான்னு சொல்லிட்டு உங்களுக்கு பயம் இல்லையா? ஏன் பொண்டாட்டி எனக்கு மாட்ட தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? யாரு சொன்னாங்க மேடம் உங்களுக்கு மாட்ட தெரியாதுன்னு சொல்லிட்டு? நந்தினி கண்ணை உருட்டி உருட்டி காமிச்சு இந்த ஹேரை எவ்வளோ பயமுறுத்திருக்க தெரியுமா? வைங்க சார் ஒழுங்கா ஃபோனை. சொச்சோ, சார்னு கூப்பிட்ற அளவுக்கு வந்துட்டாலே. பொண்டாட்டி சும்மா கேட்டேன்டி. இல்லை, நீங்கள் 100% பிஸ்னஸ் மேன் தான். எப்படி குப்பை கொட்ட போகிறேன்னு தெரியலையே. பொண்டாட்டி, நான் எவ்வளோ ஆசையாக பேச வந்தேன். எனக்கு தெரியும் என் பொண்டாட்டி எவ்வளோ ஆசையாக என்கிட்ட பேச வந்தான்னு சொல்லிட்டு. அவளோட எதிர்பார்ப்பை நான் உடைக்க மாட்டேன் எப்போவுமே. ஜஸ்ட்டு கேட்கணும்னு தோணுச்சு, உன்னை வெறுப்பேற்றணும்னு தோணுச்சு. நீங்கள் ஒன்றும் சமாளிக்காதீங்க. நான் ப்ராஜெக்டை கண்டிப்பாக முடிச்சிருவேன். உங்களுக்கு என்ன, ப்ராஜெக்டோட அவுட்புட் தானே வேணும்? நான் சென்ட் பண்ணுறேன், நீங்கள் போய் பாருங்கள். நான் வைக்கிறேன். எனக்கு தெரியும் பொண்டாட்டி நீ கோவப்படுவேன்னு சொல்லிட்டு. எனக்கு எப்படி உங்ககிட்ட பேசுறதுன்னு தெரியல. உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சா ஒரு மாதிரி டீப் கான்வர்சேஷனுக்கு போகிறேன். அப்போ எனக்கு ஒரு மாதிரி பண்ணுதுடி. உங்ககிட்ட எனக்குள்ளே என்ன மாற்றம் நடக்குதுன்றத சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் பேச ஆரம்பித்தேன் அப்படின்னா அதை உன்னால் ஏற்றுக்க முடியாது. இப்போ நான் அவாய்ட் பண்ணுற மாதிரி என்னை தாண்டி நீ அவாய்ட் பண்ணுவ. ஏதோ ஒரு இடத்துல நீ என்னை கஷ்டப்படுத்திடுவியோன்னு சொல்லாமலே உங்ககிட்ட மெயின்டைன் பண்ணலான்னு பார்த்தா உனக்கு இருக்கிற ஒரு சில சின்ன சின்ன ஆசையை கூட என்னால் நிறைவேற்ற முடியாமல் போயிடுமோன்னு பயமாக இருக்குது. சார் லைனில் இருக்கீங்களா இல்லையா? லைனில் தான் இருக்கேன். என் பொண்டாட்டியை ரொம்ப கடுப்பேற்றிட்டணும். ரொம்ப சரி, என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறீங்க? பனிஷ்மெண்ட்டு நான் என்ன கொடுக்கறது? அப்படியே சார் பாவம் போல் நடிச்சிருவாரு. இப்போ என்ன பொண்டாட்டிக்கு சாரை நேரில் பார்த்து பேசணும் அவ்வளோதானே? ஆமாம். கடவுளே,
இவ பேசணும்னு ஆசைப்படுறது, இவன் என்கிட்ட நெருங்கி வரணும்னு நினைக்கிறது எல்லாமே கரெக்டு தான். பட் சரி, ஓகே. இப்போதைக்கு அவகிட்ட எதை பற்றியும் பேச தேவையில்ல. அவள் ப்ராஜெக்டை நல்லபடியாக முடிக்கட்டும். இன்னொன்று, ரிசப்ஷன் நல்லபடியாக நடக்கட்டும். அவள் என் கூட வந்ததுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் சொல்லி நான் அவளுக்கு புரிய வச்சுக்கிறேன். பொண்டாட்டியை பார்க்க வரப்போகிறேன். இப்போ வா. ஆமாம். எப்படி? கண்ணை மூடுங்க. ஓட்டு மேலே உட்காந்துருக்கும் போது ஒரு வாட்டி இப்படி தானே சர்ப்ரைஸ் பண்ணீங்க? அப்போது இப்போ வருவீங்களா? இங்கே பக்கத்தில் இருக்கீங்களா அப்போது? இல்லை, அப்போ உண்மையாகவே வந்தேன். பட் இப்போது உணர்வு பூர்வமாக வரப்போகிறேன். உணர்வுபூர்வமாக வர போகிறீங்களா? கண்ணை மூடி சார் பேசுகிறத மட்டும் கேளு. கண்டிப்பாக உன் உணர்வுக்குள்ளே நான் இருப்பேன். உனக்கு முன்னாடி நான் தெரிவேன். மாமு. க்ளோஸ் யூர் ஐஸ். நந்தினி, மாமு. உன் முன்னாடி தான் உன் மாமு இருக்கேன். கண்ணை திறக்காத பொண்டாட்டி, உன் கனவுக்குள்ளே இப்போ நான் இருக்கேன். ம். இப்படியே இரு. உன்னோட இந்த அமைதியான சுவாசம் மட்டும் போதுண்டி, என் உலகமே நிறைஞ்சிடும். கடவுள் நான் காத்திருந்ததுக்கு கொடுத்த பொக்கிஷம் நீ. நீ என் பக்கத்தில் இருக்கிற இந்த நிமிஷம் எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா? உன்கிட்ட பேசணும், உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். உன் மனசில் எவ்வளோ ஆசை இருக்குன்னு எனக்கு தெரியும். உன்னோட அந்த ஒவ்வொரு ஏக்கமும் எனக்கு புரியுது. உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நான் நினைக்க மாட்டேன். உன்னோட சின்ன சின்ன சந்தோஷத்தை கூட நான் விட்டு கொடுக்க மாட்டேன். உன்னோட ஆசை ஒவ்வொன்றையும் நான் பார்த்து பார்த்து நிறைவேற்றுவேண்டி. அதுக்கு எப்போவுமே நான் ப்ரிப்பேராக இருக்கணும்னு மட்டும்தான் நினச்சிருக்கேன். ஆனால் சில நேரத்தில் இந்த உலகத்தையே மறந்துட்டு உன்னோட அன்பை மட்டுமே நான் ரசிச்சுட்டே இருக்கணும்னு தோணும். நீ என் மேலே வச்சிருக்கிற அந்த நம்பிக்கையை நான் ரொம்ப மதிக்கிறேன் பொண்டாட்டி. எந்த சூழ்நிலையிலையும் உன்னை விட்டு நான் விலகி இருக்க மாட்டேன். உன்னை ஒதுக்கி வைக்க மாட்டேன். நீ என்னை புரிஞ்சுக்கிட்டு என் கூடவே இருக்கிறது பெரிய பலம் தெரியுமா? இப்போ நீ கண்ணை மூடிட்டுருக்கிற இந்த நேரத்தில் உன் மனசில் என்ன நினைக்கிறியோ அதை தான் நான் அப்படியே உணர்றேன். இந்த நிமிஷத்துலேருந்து உனக்கு தேவைப்படுற எல்லா அன்பையும் அரவணைப்பையும் நான் தர்றதுக்கு தாண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம வாழ்க்கையில் நம்ம கடக்க போகிற ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கானது மட்டும்தான். இந்த மாமும் உனக்கானவும் மட்டும்தான். என் உசுரடி நீ. ஒவ்வொரு துடிப்புக்கும் நீ தான் காரணம். இப்படியே உன் கையை பிடிச்சிக்கிறேன். உன் அன்பில் நான் மறந்து போய் அப்படியே நிற்கிறேன். பட் இது எல்லாத்தையும் நான் கடந்து போகும்பொழுது உன்னை ஒரு சில நேரம் ஏமாத்திடணும்னு பயமாக இருக்கு. மாமு. நீ என்னை தப்பாக மட்டும் புரிஞ்சுக்க மாட்டால. என் கூட எப்பவும் சப்போர்ட்டாக இருப்பல்ல பொண்டாட்டி. மாமு. உன் நினைவோட எப்பவுமே நான் கலந்துருப்பேன். உனக்காக மட்டுமே எப்பவும் காத்திருப்பேன். மாமு, ஏதோ சொல்கிறீங்க. ஆனால் ஆனால் எனக்கு. ஓய் பொண்டாட்டி. மாமு, சொல்லிட்டாமா? என்ன உணர்வு பூர்வமாக பேசியாச்சா? நீங்கள் என்கிட்ட ஏதோ சொல்ல வந்தீங்க. ஆமாண்டா, என் பொண்டாட்டி மனசில் எந்த அளவுக்கு இருக்கான்னு சொல்ல வந்தேன். இல்லை, வேற ஏதோ சொல்ல வந்தீங்க. ஹாய், வேற நான் என்ன சொல்ல வந்தேன்? என்கிட்ட ஏதோ மறைக்கிறீங்க. இல்லடாம்மா. சரி, ஓகே. நீங்கள் பேசுகிறதா இருந்தால் டைரெக்டாக பேசியிருப்பீங்க. இந்த அளவுக்கு பேசுகிறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு என்னால் உணர முடியுது. நான் என் மாமுவை நேராக பார்க்கும்பொழுது இதை பற்றி பேசிக்கிறேன். நந்தினி. இல்லை மாமு, நான் எவ்வளோ டைம் கேட்டாலும் நீங்கள் இப்போ சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லிட்டாமா? கார்த்திக் சார் மார்னிங் ஆஃபீஸ் வரல, ரொம்ப லேட்டாக தான் வந்தாங்க. அப்புறம் ரேகா கிட்ட ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க, என்னன்னு எனக்கு புரியல. ஆனால் அவர் பேசுனது வித்தியாசமாக இருந்துச்சு. புரியல. ரேகா கிட்ட கார்த்திக் சார் பேசுனது வித்தியாசமாக இருந்துச்சு. அப்புறம் கார்த்திக் சார் ஆஃபீஸ் விட்டு கிளம்பும்போது பார்த்தேன், ஒரு மாதிரியாக இருந்தார். பவித்ரா அழுதுகிட்டே ஆஃபீஸ் விட்டு வெளியில் போனா. அதுவும் கார்த்திக் சார் ரூமுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் பவித்ரா ஒரு மாதிரியாக இருந்தா. ஏன் மாமு, அவர் என்ன தான் நினச்சிட்ருக்காரு எனக்கு புரியல. இந்த விஷயத்தை பற்றி நானும் உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு தான் நினச்சேன். பட் ஏதாவது ஒரு டெசிஷன் எடுத்து தானே மாமு ஆகணும். எனக்கு தெரியுது நீங்களே பயங்கர கன்ஃபியூஷனில் தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. என் மாமாவோட கன்ஃபியூஷனுக்கு கண்டிப்பாக நான் சொல்யூஷனாக இருப்பேன். என் மாமு என்கிட்ட தைரியமாக எல்லாத்தையுமே பேசலாம். பட் இப்போ என் மாமாவை சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே என் மாமு தானே சப்போர்ட்டாகவும் இருக்கணும், சொல்யூஷனாகவும் இருக்கணும். உங்கள் தம்பிக்கிட்ட போய் பேசுங்க. ஆல்ரெடி நான் பேசினேன். அவன் கரெக்டான ஆன்சர் இதுக்கு சொல்ல மாட்டான். இல்லை மாமு, இப்போ போயிட்டு பேசுங்க. ஆஃபீஸ் விட்டு வந்தான், நானும் பார்த்தேன். பட் வீட்டில் அவன் ஃபேஸில் எந்த ரியாக்ஷனும் இல்லாத மாதிரி தான் நடந்துக்கிறான். யாரும் டவுட் ஆகாத மாதிரி தான் நடந்துக்கிறான்.
ரோஹித் பிரகாஷோட தம்பியாச்சே, மனசில் இருக்கிறத அவ்வளோ சீக்கிரம் வாங்கிட முடியுமா என்ன? நந்தினி, எப்போவுமே நான் தான் சொல்கிறேனே, ரோஹித் பிரகாஷ் என் மாமாவோட மனசுக்கு நான் தான் மறந்தா இருப்பேன். பட் இப்போ உங்கள் தம்பிக்கிட்ட நீங்கள் போய் பேசிட்டு வாங்க. அவருக்கு இப்போதைக்கு நீங்கள் தான் தேவை. வைக்கிறேன் மாமு. வண்ணக்கனவே வட்ட நிலவே என்ன என்ன இன்பம் தரும் வண்ணம் வரும் கற்பனை சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே இந்த பூமி உள்ள காலம் மட்டும் வாழ